Hi, welcome to the squad. This is Kodaivo. எந்த ஸ்டாக்ல நீங்க என்ன டெவலப்பரா ஒர்க் பண்ணாலும் கோடுன்னு ஒன்று அடிக்கிறீங்கனாலே யூ ஹாவ் டு நோ கிட். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ திஸ் கோர்ஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் டு அ லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு கிட்ல என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் கண்டிப்பாக கவர் பண்ணிடுவேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் ஷுர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் தீஸ் திங்ஸ் ஆர். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஒரு சீட் ஷீட் மாதிரி நான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஈவன் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்ப சில விஷயங்கள் இதுக்கு ஒன்று படித்தோமே அது என்ன கமாண்ட் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ஆர் தாட்ஸ் உங்களுக்கு வந்தாலுமே யூ கேன் ரெஃபர் பேக் டு தட் சீட் ஷீட் அண்ட் இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ that is basically a small introduction about this course. இந்த வீடியோவில் நம்ம கிட்னா என்ன அண்ட் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எதனால் கிட் தேவை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு செட்டப் வந்து பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து we'll start with the git commands. Okay, so first let's get started with why do we need git. இப்போ நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னா நான் அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் நானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்னு இல்லை, உங்களுக்கு வந்து காலேஜ் கரிக்குலமில் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த நீங்கள் வந்து இப்போ தேர்ட் இயரில் இருந்தே வந்து மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஃபோர்த் இயரில் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறப்ப இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ அது வந்து ஒரு மூவி டிக்கெட் புக்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஓகே, மூவி டிக்கெட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இப்போ இந்த மூவி டிக்கெட் புக்கிங்க்கு நான் டெமோ காட்டுறப்ப என்னோட ப்ராஜெக்டோட பேர் என்ன இருக்கும் தெரியுமா? எம்டிபி ஃபைனல் 2. இதுதான் வந்து நான் டெமோ காட்டுறப்ப என் ப்ராஜெக்டோட பேர் வந்து இதாக தான் இருந்துச்சு, எம்டிபி ஃபைனல் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பல இட்ரேஷன்ஸ் பார்த்துருக்கு என்னோட ப்ராஜெக்டோட நேம். ஸோ இது வந்து ஒரு காமனான அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட நானும் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேம் கொடுப்போம், அதுக்கப்புறம் அந்த நேமுக்கு பக்கத்தில் இப்போ நேம் 2 அப்படிங்கிற மாதிரி மாறும், அதுக்கப்புறம் நேம் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு மாறும், அப்புறம் வெறும் ஃபைனல்னு மாறும், அப்புறம் ஃபைனல் 2 அண்ட் லாஸ்ட் ஃபைனல். இந்த மாதிரி வேற வேற இட்ரேஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் நியூ ஃபோல்டர்ஸ் அண்ட் நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஆல்ரெடி ஒன்று ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து அப்படியே வச்சுட்டு வி ஆர் கிரியேட்டிங் அ டூப்ளிகேட் ஆஃப் தட் கோட். அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஃபர்தராக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு காமனான அக்கரன்ஸ். நம்ம எப்போல்லாம் வந்து இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இது ஒரு காமனாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம இப்போ இது ஒழுங்காக ஒர்க் ஆகுது, இதை நான் வந்து இந்த ரிவ்யூக்காக காட்டுறேன், ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னா அதை அப்படியே வச்சுடுவேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் நான் இப்போ பண்ணுற சேஞ்சில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்னால் எதையுமே காட்ட முடியாமல் போயிடும் இல்லையா டெமோக்கு. ஸோ திஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ் தட் ரியலி ஹேப்பன். ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வந்து காமனான ஒரு விஷயம் தான். பட் இதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் அவாய்ட் பண்ணிட முடியும். அண்ட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. இதை தாண்டி நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு டீமாக நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ வந்து நான் இருக்கேன் அண்ட் நான் வந்து கொஞ்சம் சோம்பேறியான ஒரு டெவலப்பர். நான் வந்து கொஞ்சம் இந்த ஐடியா யோசிக்கிறது, பேக்எண்டில் சில லாஜிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இப்போ பேக்எண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கான் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு, தலைவர் வந்து பயங்கரமான ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பூந்து விளையாடுவார். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னாலே நான் வந்து அவன்கிட்ட தள்ளிடுவேன். ஓகே, இட் இஸ் டூ பார்ட் ஆன்சர். ஹீஸ் ரியலி குட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருங்கிறது ஒன்று, இன்னொன்று எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காதுங்கிறதுனால அவன்கிட்ட தள்ளிடும். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி நிதிஷ்னு இன்னொரு பையன் இருந்தான் எங்கள் டீமில். அவர் வந்து இன்டர்ன்ஷிப்பில் பிஸியாக இருந்தார் அந்த டைமில். ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து நாங்கள் கோடோட சாம்பிள்ஸ் மட்டும் அனுப்புவோம். ஹீல் ஜஸ்ட் கோ த்ரூ த கோட். ஏன்னா ரிவ்யூக்கு மென்டார்ஸ் ஆர் ரிவ்யூவில் இருக்கிற ஜட்ஜ் ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ ஹீல் ஜஸ்ட் கோ த்ரூ த கோட், அண்டர்ஸ்டாண்ட் வாட் திங்ஸ் ஆர். ஸோ இதுதான் வந்து எங்களோட டீமாக இருந்துச்சு. ஒரு கேயாஸ் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து பேக் எண்ட் வந்து நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பேர் மினிமமாக ஒரு விஷயம் பண்ணுறேன். ஸோ எம்விசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்விசி அப்படின்னா எம்விசி கிடையாது, எம்விபி. ஓகே, எம்விசினா மாடல் வியூ கண்ட்ரோலர், அது வேற, அது நம்மளுக்கான. இப்போ எம்விபி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்விபி அப்படின்னா மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு
சின்ன ஒரு சாம்பிள் டெமோ மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு நான் ரிவ்யூ ஒன்றுக்கு எங்களால் இவ்வளோ தான் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இதை பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து ஜிப் பண்ணிப்பேன். ஓகே, இதை வந்து ஜிப் பண்ணிட்டு நான் ஆனந்துக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஜிப் பண்ணி ஆனந்துக்கு சென்ட் பண்ணிடுவேன். அண்ட் இதுக்கு வந்து மூவி டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற பேர்ல இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஆனந்த் என்ன பண்ணுவான், இதை எடுத்துட்டு இதுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து டெவலப் பண்ணுறான். அண்ட் நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டையும் வந்து லைக் அந்த டைம்லலாம் நாங்கள் வந்து தனித்தனியாலாம் வைக்கல, எல்லாத்தையும் ஒரே ப்ராஜெக்ட்ல ஒன்றா அப்படி வச்சிருந்தோம். அண்ட் நான் வந்து ஜாவா எஃப்எக்ஸில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இட் வாஸ் நாட் அ வெப் அப்ளிகேஷன், இட் வாஸ் அ ஜாவா எஃப்எக்ஸ் லோக்கல் ஜிஓஐ அப்ளிகேஷன். ஸோ அப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட் அவன் பண்ணுவான், அது அகைன் இந்த சேம் சோர்ஸ் கோட் சேம் ப்ராஜெக்ட்ல இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அவன் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப எனக்கு இன்னொரு ஜிப் ஃபைல் அனுப்புவான். பட் இந்த மீன் டைம்ல நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் என்னோட ஃபைலில் வந்து கூட கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட இனிஷியலாக ஒரு இது இருக்கு, திஸ் இஸ் மை ஜிப் மூவி டிக்கெட் புக்கிங் அப்படின்னு சொல்லி ஒன்று நான் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒன்று வந்து ஆனந்து கொடுக்குறேன். அண்ட் ஆனந்த் இஸ் கோயிங் டு ஒர்க் ஆன் இட். அவன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஏதோ ஒன்று பண்ணுறான். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறான், பண்ணிவிட்டு அந்த ஜிப்பை வந்து அவன் எனக்கு திரும்ப அனுப்பான். திஸ் இஸ் அகெயின் அ ஜிப் ஃபைல். ஏன்னா நாங்கள் எல்லாம் அப்படி தான் ஷேர் பண்ணிட்டு வந்தோம் ஜிப் ஃபைல். அண்ட் இந்த பாயிண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், நான் சும்மா இல்லாமல் நானும் சில சேஞ்சஸ் வந்து இதுக்கு பண்ணிட்டேன். அட் திஸ் பாயிண்ட் ஐ ஹவ் ஆடட் மோர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, மோர் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இவன் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பண்ணி முடிச்சிட்டான் இல்லையா, இவன் பண்ண சேஞ்சஸ்லாம் வந்து என்கிட்ட திரும்ப கொடுக்குறான். இப்போ இவன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கே ஒரு கான்ஃப்ளிக் கிரியேட் ஆகுது. இவன்ட்ட நான் ஏர்லியராக கொடுத்த இந்த வெர்ஷன் தான் இருக்குது, அப்படி தானே? ஸோ இந்த வெர்ஷன் தான் வந்து அவன்கிட்ட இருக்குது, அவன் அதை தான் எடுத்து அதில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கான். அண்ட் அதை என்கிட்ட கொடுக்குறான். நான் வந்து இந்த மீன் டைம் எக்ஸ்ட்ராவாக சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இதையும் மர்ஜ் பண்ணணும். இதையும் மர்ஜ் பண்ணுறப்ப என்ன பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் என்கிட்ட இருக்கிற நிறைய ஃபைல்ஸ் அவன்கிட்ட இருக்காது, அவன்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரியான இடத்துல நம்ம மர்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவன் வந்து ஒரு துண்டு சீட்டு வந்து போட்டிருப்பான். துண்டு சீட்டு போட்டு இதில் வந்து என்னெல்லாம் ஃபைல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபைல்ஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேட் ஃபைலோ ஏதோ ஒன்று போட்டு அதில் வந்து ஒன்றுனா நோட் பண்ணி வச்சுருப்பான். நான் என்ன பண்ணுவேன், இந்த நோட் பேட் ஃபைலை எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு இதில் என்னெல்லாம் ஃபைல் சேஞ்ச் ஆகிருக்குதோ அதை வச்சுட்டு நான் இங்கே ஒரு புது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணுவேன். லெட்டஸே ஃபைனல் ஆர் ஃபைனல் 2 அப்படிங்கிற பேரில் இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து இங்கே இருக்கிற சேஞ்சஸும் இருக்கும் அண்ட் இங்கேருந்து கொண்டு வந்த சேஞ்சஸையும் வச்சு நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அவன் என்னெல்லாம் ஃபைலில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்ததுனால நான் அந்தந்த ஃபைல்ஸ்லாம் போயிட்டு அந்தந்த அப்டேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னோட புது இதில் பேஸ்ட் பண்ணுவேன். பட் இப்போ பண்ணுறப்பையும் வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, சேம் ஃபைலில் நானும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா அவனோட ஃபைலை அப்படியே தூக்கி என்னால் இங்கே போட முடியாது. ஓகே, இஃப் லெட் அஸ் சே ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் தேர் இஸ் அ index.js ஃபைல். ஓகே, index.jsன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் இவனும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறான், நானும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், யாரோட சேஞ்ச் எங்கே இருக்குது, அவனோட ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி புது ஃபைலாக போட்டுற முடியாது, என்னோட ஃபைலை காப்பி பண்ணி புது ஃபைலாக போட்டுற முடியாது. ஸோ அவன் எங்கே எக்ஸாக்டாக இந்த லைன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானோ அது எல்லாத்தையும் ஐ ஹாவ் டு செலக்டிவ்லி காப்பி ஓவர் டு மை நியூ ஃபைல், விச் இஸ் அ டெரிபிள் மிஸ். யூ கைஸ் வுட் ஹவ் டெல்ட் வித் திஸ். நீங்கள் வந்து கிட் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் we're டீலிங் வித். அண்ட் கிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஓகே, கிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆனந்த் வந்து தனியாக ஒரு பிரான்ச் அப்படிங்கிறத கட் பண்ணி ஒர்க் பண்ணும். எப்படி நான் வந்து இங்கே காமிச்சேன் இல்லையா, இங்கேருந்து ஒரு காப்பி எடுத்து இவங்க ஒர்க் பண்ணுறான் இல்லையா, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி கால் ஆஸ் பிரான்ச். அண்ட் இங்கே இருக்கிறத வந்து நம்ம மெயின் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் மெயின் பிரான்ச். இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் பிரான்ச் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் டேர்ம்ஸில் வந்து தே ஹேவ் சேஞ்ச்டு டு மெயின் பிரான்ச். ஸோ மெயின் பிரான்ச் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக எல்லாமே பண்ணிட்டு வரோம். அண்ட் அங்கேருந்து என்ன பண்ணுறோம், மெயின் பிரான்ச்லேருந்து ஒரு பிரான்ச் வந்து கட் பண்ணுறோம். திஸ் இஸ் அ நியூ பிரான்ச். ஓகே, இந்த நியூ பிரான்ச்சை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரீல ஒரு பிரான்ச்சை கட் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மெயின் பிரான்ச்லேருந்து ஒரு காப்பி ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணுறோம். அண்ட் தட் இஸ் யுவர் ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற பிரான்ச். ஓகே, அந்த ஃப்ரண்ட் எண்ட் பிரான்ச்சில் அவன் எல்லா சேஞ்சஸையும் பண்ணுவான். நான் வந்து புதுசாக வந்து அந்த மெயின் பிரான்ச்லேயே நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அட் ஒன் பாயிண்ட் என்ன பண்ணுறான், இவன் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற சேஞ்சஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு புல் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுப்பான். ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் பிஆர், புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஆர்னா பிரதீப் ரங்கநாதன் கிடையாது, புல் ரெக்வெஸ்ட். ஸோ
அகைன் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆக்சுவலாக பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். பட் ஓவராலாக ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு புல் ரெக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவான். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்டாக எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே நீங்கள் ஒரு துண்டு சீட்டு போட்டான் இல்லையா, அதை துண்டு சீட்டாக போட வேணாம், கிட்டே காமிச்சிரும் இந்த ஃபைல்ஸ்லலாம் வந்து சேஞ்சஸ் இருக்குது. லைக் 13 ஃபைல்ஸ் ஆடட் ஆர் 13 ஃபைல்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெளிவாக காமிச்சிரும். காமிச்சிட்டு இஃப் தர் இஸ் அ சேம் ஃபைல், இந்தந்த ஃபைல் புது ஃபைல் இல்லை சேம் ஃபைல் தான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தந்த லைன்ஸ்லாம் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்குது, இந்தந்த லைன்ஸ்லாம் ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்டாக எனக்கு வந்து காமிக்கும். எப்போ இவன் ஒரு புல் ரெக்வெஸ்ட் போட்டான் அப்படின்னா, எனக்கு இருக்கிற இந்த மெயின் பிரான்ச்சுக்கும் இந்த புதுசாக வர்ற இந்த ஃப்ரண்ட் அண்ட் பிரான்ச்சுக்கும் என்னென்னலாம் சேஞ்ச் இருக்குது, புதுசாக வந்து எத்தனை ஃபைல்ஸ் ஆட் ஆகிருக்குது, அண்ட் எந்தெந்த ஃபைல்ஸில் எந்தெந்த லைன்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எனக்கு காட்டும். விச் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஆஸ் அ டெவலப்பர். இதெல்லாம் தான் புதுசாக வந்திருக்கு, ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நான் அப்படியே மர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் பண்ண சேஞ்சும் வில் நாட் கெட் அஃபெக்டட். ஓகே, என்னோட சேஞ்சஸையும் சரி அவனோட சேஞ்சஸ் சரி ரெண்டுத்தையுமே வந்து நம்மளால ஈஸியாக மர்ஜ் பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா யூ ரியலி நீட் கிட். ஓகே, ஸோ அப்போ கிட் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா இந்த விசிஎஸ் அப்படிங்கிறது சம்திங் தட் யூ காமன்லி வுட் ஹவ் ஹர்ட் அஸ். விசிஎஸ் அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். லைக் எப்படி இங்கே வந்து திஸ் இஸ் லைக் வெர்ஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், 1.0. அப்புறம் இவன் பண்ணது வெர்ஷன் 1.1 வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி வி ஹேவ் ரெண்டு சேர்த்த மாதிரி இங்கே வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் பேசிக்லி கீப்பிங் ட்ராக் ஆஃப் ஆல் த வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபைல்ஸ். ஒரு ஃபைலும் வேற புது அப்டேட் பண்ணுறப்ப இட்ஸ் கிரியேட்டிங் எ நியூ வெர்ஷன். ஸோ அந்த ஃபைல்ஸோட சேஞ்சஸ் அண்ட் யார் அந்த சேஞ்சஸை பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எல்லாமே இட் வில் கீப் ட்ராக் ஆஃப். ஸோ தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அண்ட் வி ஆர் காலிங் இட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிகாஸ் இப்போ வந்து இது வந்து ரெண்டு பேர் இந்த டீமில் இருக்கிற எல்லார்ட்டையுமே வந்து தே வில் ஹாவ் அ காப்பி. ஓகே, எல்லார்ட்டையுமே தே வில் ஹாவ் அ காப்பி ஆஃப் இட். அவன்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கும், என்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கும். அண்ட் எல்லா பிரான்ச்சுக்குமே வில் ஹாவ் செப்பரேட் காப்பீஸ். ஸோ அதனால தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எதனாலலாம் கிட் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து கிட்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். த ஃபர்ஸ்ட் டேர்ம் தட் யூ ஷுட் நோ இஸ் கால்ட் ரெபாசிட்டரி. ஓகே, ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக வந்து நம்ம ரெப்போ அப்படின்னு வந்து சொல்லிப்போம். ஸோ ரெபாசிட்டரி ஆர் ரெப்போ வந்து இஸ் பேசிக்லி ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபோல்டர் தான் வந்து நம்ம ரெபாசிட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதுக்குள்ளே அடிஷ்னலாக என்னன்னா டாட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த டாட் கிட் ஃபோல்டர் வந்து யூஸ்வலி ஒரு ஹிடன் ஃபோல்டராக இருக்கும், நம்ம பார்க்க மாட்டோம். பட் அதுக்குள்ளே வந்து உங்களோட கோடை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதுக்குள்ளே தான் வச்சிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கோட் வந்து யார் எழுதுனாங்க, இந்த ஃபைலில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, இந்த ஃபைலில் என்ன புதுசாக ஆட் ஆயிருக்குது, வாட் ஆர் த ஃபைல்ஸ் தட் காட் டெலீட்டட், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த டாட் கிட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அது அண்ட் தென் ஆல் யுவர் ஆக்சுவல் ஃபைல்ஸ் தட் யூ ஹவ் ரிட்டன் யுவர் கோடுன்னு இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபோல்டரில் இருக்கும். தட் ஃபோல்டர் இஸ் வாட் வி கால் அஸ் யுவர் ரெபாசிட்டரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த கமிட் அப்படிங்கிற டேர்ம் வந்து எதுக்குன்னா, நீங்க வந்து ஒரு கோட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ வில் டேக் அ ஸ்னாப்ஷாட். ஓகே, எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், இப்போ வந்து நான் அப்படியே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைப்பேன். ஸோ பேசிக்லி அஸ் கிரியேட்டிங் அ காப்பி, இன்னொரு காப்பி எடுத்து வைப்போம்ல, அதை மாதிரி நீங்கள் வந்து கமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் வச்சு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி எடுத்து வச்சுக்கும், லாக் பண்ணி வச்சுக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிற சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இந்த கமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறப்ப there is also something called as a message, commit message அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன போடுவேன், டார்க் மோட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட் மெசேஜ் போட்டு கமிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி கமிட் பண்ணுறப்ப இந்த டார்க் மோடாக மாற்றுறதுக்கு நான் என்னெல்லாம் ஃபைல்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அண்ட் அதில் எந்தெந்த ஃபைல்ஸில் எந்தெந்த லைன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் கமிட்டில் இருக்கும். அண்ட் ஒரு கமிட்டுக்குமே வில் ஹாவ் அ கமிட் ஐடி. ஓகே, ஸோ அந்த கமிட் ஐடியை வச்சு யூ கேன் ஃபர்தர் ரெஃபர், இந்த தடவை நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் திஸ் கமிட் மெசேஜ். இந்த கமிட் எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோங்கிறது நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக we can write up our own message. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் merge அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. பிரான்ச் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்லி கிட்ல வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திஸ் இஸ் யுவர் மெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின் பிரான்ச் இருக்கு அப்படின்னா
இதில் வந்து இடையில இருந்து நான் இங்கே வந்து வேற ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஓகே, இட் இஸ் கால்டு பிரான்ச் கட்டிங். நீங்கள் வேற ஒரு இது கட் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரான்ச்சை கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ட் யூஸ்வலி பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் எந்த பர்டிகுலர் டாஸ்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டாஸ்க் மாதிரி, இப்போ நான் வந்து மூவி டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன்னா அதில் இருக்கிற ஒரு டாஸ்க்குமே வந்து டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு இருக்கிற டிக்கெட் ஐடி இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து MTB 123 அப்படிங்கிறது தான் என்னோட டிக்கெட் நேம் அப்படின்னா, நான் டிக்கெட் ஐடி அப்படின்னா நான் வந்து அந்த பேரில் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிப்பேன். அந்த பேரில் பிரான்ச் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து மல்டிபிள் கமிட்ஸ் இருக்கலாம் அந்த பிரான்ச்லேயே. அந்த சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை திரும்ப வந்து இங்கே மெயின் பிரான்ச்சில் வந்து நான் மர்ஜ் பண்ணுவேன். ஓகே, ஸோ மெயின் பிரான்ச்சில் மர்ஜ் பண்ணுறப்ப இங்கே வந்து இங்கே இன்னொரு கமிட் வந்து கிரியேட் ஆகும், விச் இஸ் த அந்த இதில் இருக்கிற வந்து மர்ஜஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு புது கமிட்டாக கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் யுவர் பிரான்ச். ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனை பிரான்ச் இங்கே இடையில வந்து வேற ஒரு இது கூட வந்திருக்கலாம், இங்கே வேற ஒரு பிரான்ச் கூட இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ யூ கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். அந்த மெயின் பிரான்ச்லேருந்து கட் ஆகிட்டு போயிட்டு திரும்ப வந்து மெயின்லேயே வந்து நம்ம மர்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். மெயினில் மட்டும் தான் மர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இப்போ நான் இங்கே இருக்கிற இந்த பிரான்ச்குள்ளேயே இங்கேருந்து ஒன்று கிரியேட் பண்ணி அதை இங்கேயே கூட மர்ஜ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகே ஃபைன், அது எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு அதிகமாக புரியும். பட் பிரான்ச் இஸ் பேசிக்லி யூ கிரியேட்டிங் அ காப்பி ஆஃப் தட் அண்ட் அந்த காப்பியில் நீங்கள் தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலி யூ கேன் merge it back in. ஸோ கமிட்டுங்கிறது இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வைக்கிறது. பிரான்ச்சஸ் இஸ் பேசிக்லி யூ கிரியேட்டிங் அ காப்பி டு ஒர்க் ஆன் சம்திங் எல்ஸ். ஓகே, அண்ட் தென் merge அப்படின்னு பார்த்துட்டோம். திரும்ப அந்த பிரான்ச்சோட அந்த சேஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் வந்து நம்ம merge அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிட் வந்து ஆக்சுவலாக யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லினக்ஸ் இருக்குல்ல, லினக்ஸ் கர்னல் ஆர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கிரியேட் பண்ண லினஸ் டார்வல்ஸ் அப்படிங்கிறவர், அவர் தான் வந்து இந்த கிட்டும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து கிட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேற விஷயங்கள் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு குழப்பம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த கான்செப்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வைக்கிறது அண்ட் யார் எந்த கோட் சேஞ்சஸ் பண்ணாங்கிறது அண்ட் மர்ஜ் பண்றது, இந்த எல்லாத்தையும் பண்ற அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, தட் இஸ் கிட். த டூல் தட் ஹேண்டில்ஸ் வெர்ஷன்ஸ், தட் கீப்ஸ் ட்ராக்ஸ் ஆஃப் த கோட் அண்ட் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் பண்றது வந்து இஸ் கிட் அப்படிங்கிறது தான் இஸ் த சாஃப்ட்வேர் பிஹைண்ட் திஸ். இட்ஸ் அ டூல் தட் இஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லாமே பண்றது தான். ஆனால் இந்த கிட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஓகே, GitHub is a platform, to be specific, it's a cloud platform where அந்த GitHub அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல உங்களோட கோடை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யூ கேன் ஸ்டோர் ஆல் யுவர் கோட் இன் GitHub. ஓகே, நீங்க கிட்டை யூஸ் பண்ணி தான் GitHubல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க. அண்ட் இப்போ என்னெல்லாம் சேஞ்ச் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் என்னோட கோட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அண்ட் மல்டிபிள் பீப்புளோட ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இட் உட் பி ஈஸி. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பண்ணுற சேஞ்சஸ்லாம் திரும்ப அந்த பிளாட்ஃபார்ம்லேயே புஷ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த பிளாட்ஃபார்ம் வேர் த ஆக்சுவல் ப்ராஜெக்ட் இஸ் எக்ஸிஸ்டிங். அங்கேருந்து நம்ம லோக்கலில் மல்டிபிள் காப்பீஸ் வச்சுப்போம். நான் என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், என் டீம் லீடர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், என் டீமில் ஒர்க் பண்ணுற டெஸ்டர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஸோ மல்டிபிள் பீப்புள் வில் ஹாவ் காப்பீஸ் ஆஃப் இட், பட் த கோட் ஆக்சுவலி ஸ்டோர்ட் இன் சச் அ பிளாட்ஃபார்ம். GitHub மாதிரியே வேற சில விஷயங்கள் வந்து இருக்கு. பிட்பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல இன்டர்ன்ஷிப் பண்றப்ப அந்த கம்பெனிலாம் வந்து பிட்பக்கெட் தான் யூஸ் பண்ணாங்க, GitHub வந்து யூஸ் பண்ணல. அதே மாதிரி இப்போ AWS வந்து கோட் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ சிமிலர் திங். ஸோ இது எல்லாமே வந்து GitHub மாதிரி கோடை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ். பட் அண்டர்லைங் ஆல் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் கிட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கிட்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோர்ஸில் படிக்க போகிற எல்லா கமெண்ட்ஸுமே அது GitHubலையும் ஒர்க் ஆகும், பிட்பக்கெட்லையும் ஒர்க் ஆகும், AWS கோட் கமிட்லையும் ஒர்க் ஆகும், எதில் வேணால் ஒர்க் ஆகும். பிகாஸ் தட் டசன்ட் மேட்டர். இது எல்லாமே வந்து கிட் அப்படிங்கிற அந்த டூலை பேஸ் பண்ணி கோடை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம் மட்டுமே. அண்ட் இப்போ நம்ம கோடை வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமோட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். கிட்ட எப்படி உங்களோட லேப்டாப்பில் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு கூகுளில் git download அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க அண்ட் யூ வில் என்கவுண்டர் திஸ் ஃபர்ஸ்ட் லிங்க். ஓகே, இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ்னு இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டிட்டு இட் இஸ் ஷோயிங் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். இந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு இருக்குது, அதை அகைன் கிளிக் பண்ணுறேன். இட் இஸ் கோயிங் டு டவுன்லோட். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் இதை வந்து அப்படியே டபுள் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிடலாம். சே எஸ், இன்ஸ்டால்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். இட் இஸ் கோயிங் டு இன்ஸ்டால். ஐ திங்க் இது வந்து ரன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லான்ச் கிட் பேஷ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை நான் வந்து செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் அப் திஸ் டெர்மினல் சார்ட் ஆஃப் அ திங்.
ஓகே, ஸோ இதுலேயும் நீங்கள் அந்த கிட் பேஷ் இதுலேயுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து git -hyphen வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நம்மளுக்கு வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்கன்னா 2.51.0 அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸில் நார்மலாக இருக்கிற டெர்மினலில் போயிட்டு இங்கேயுமே வந்து அடிச்சு பார்க்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இல்லைனா விஎஸ் கோட்லிங் இருக்கிற டெர்மினலுமே வந்து யூஸ் பண்ணலாம். எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஒர்க் த சேம். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே இது எல்லாமே வந்து அதே மாதிரி அதே கமெண்ட்ஸ் அதே மாதிரி ஒர்க் ஆக தான் போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிட் கமாண்ட்ஸ் ஆக்சுவலாக பண்ணி பார்க்கலாம். அண்ட் சைட் பை சைட் நான் வந்து கோட் வச்சு அந்த கோடில் இருக்கிற சேஞ்சஸ் எப்படிங்க ட்ராக் ஆகுது எல்லாமே வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ வில் ஸ்டார்ட் வித் த கமெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த செட்டப்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அண்ட் உங்களுக்கு கிட் பற்றின ஒரு ப்ராடரான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.